கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்ணொருவர் கழுத்தறுத்து கொலை, தென்னிலங்கையில் அதிர்ச்சி சம்பவம். அனுரவிக்கு மஹிந்த ராஜபக்ச பகிரங்க அறிவிப்பு. யாழ்ப்பாண மாணவி வித்யா கொலை வழக்கில் புதிய திருப்பம். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பருத்தித்துறை வாழ்வெட்டு சம்பவம், சரணடைந்த சந்தேக நபர்கள். யாழ் மாநகர சபைக்கு எதிராக பழக்கடை வியாபாரிகள் போராட்டம். டயானியாக கைது செய்ய உத்தரவு. பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கம்பளையில் பாரிய தீ விபத்து, சற்று முன் சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள். ராகம தலகுள்ள பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை பெண்ணொருவர் கழுத்தறுத்து தீ வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் தலகுள்ள ராகம பகுதியைச் சேர்ந்த 76 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் தனது கணவருடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் சம்பவம் நடந்த நேரத்தில் கணவர் வேலைக்கு சென்றிருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கணவர் வீடு திரும்பி மனைவியை தேடிய போது அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ராகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நான் மஹிந்த ராஜபக்ச என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மறந்துவிடுகிறார். தற்போதைய ஜனாதிபதி எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்தால் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு செல்ல தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பகிரங்க அறிவிப்பு ஒன்றை விடுத்திருந்தார். மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு செல்ல வேண்டும் அல்லது மாத வாடகையாக 4.6 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிக்கை இருந்தது. இதற்கிடையில் இலங்கை அமைச்சரவை பேச்சாளர் நடிந்த ஜெயதிச அவர்கள் மஹிந்த ராஜபக்ச முறையான எழுத்துப்பூர்வ கோரிக்கைக்காக காத்திருக்காமல் வீட்டை விட்டு தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 30,000 சதுர அடிக்கு மேல் பரப்பளவு கொண்ட மாதாந்தந்தோறும் 4.6 மில்லியன் வாடகை செலவு கொண்ட மாளிகையில் இருவர் வாழ்வது பொதுமக்களுக்கு தேவையற்ற சுமையை ஏற்படுத்துகிறது. மஹிந்த ராஜபக்சவின் 3 மகன்களும் அரசு வளங்களை மாத்திரம் நம்புவதற்கு பதிலாக தங்கள் பெற்றோரை தாமே கவனித்துக் கொள்ள முடியும். அரசியல்வாதிகளின் சலுகைகளை நீக்குவதும் குடிமக்கள் மீதான நிதி சுமையை குறைப்பதும் அரசாங்கத்தின் பணியாகும் என்று ஜெயதிச திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, எனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. சட்டமா அதிபரின் சார்பில் ஆஜரான அரச சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியை நிர்ணயிக்குமாறு கோரினர். அதன்படி 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனையை விதித்துள்ளது. இந்நிலையில் மேற்படி 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்துக்கு முரணானது என்றும், எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர்.
அரசு நிறுவனங்களின் சின்னங்களை பயன்படுத்தி போலியான வேலை வெற்றிட தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்பி தனிப்பட்ட தரவுகளை திருடும் மோசடி குறித்து தகவல்கள் வெளியாக உள்ளன. கடந்த சில நாட்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனுபொல குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் சின்னங்களை பயன்படுத்தி மோசடியான விளம்பரம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. விளம்பரங்களை வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி வெளியிடப்பட்டதாகவும் அது ஒரு போலியான விளம்பரம் எனவும் இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் சமீபத்திய நாட்களில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சின்னங்களை பயன்படுத்தி இதேபோன்று வேலை வெற்றிட விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசின் சின்னங்களை பயன்படுத்தி வெளியிடப்படும் போலி விளம்பரங்களுக்கு இவ்வாறு பதிலளிப்பது பொருத்தமற்றது என சாருக தமனுபொல குறிப்பிட்டுள்ளார். போலி வலைத்தளங்கள் பெரும்பாலும் உங்கள் தேசிய அடையாள அட்டையின் நகல்கள், கடவுச்சீட்டின் நகல்கள் மற்றும் பிறப்பு சான்றிதழ்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் அத்தகைய வலைத்தளங்களை பார்வையிட்டு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடாது என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் பருத்தித்துறையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த எஞ்சிய 4 சந்தேக நபர்களும் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் நேற்று சரணடைந்துள்ளனர். கடந்த ஜனவரி 15ஆம் தேதி பிற்பகல் பருத்தித்துறை கொட்டடி பகுதியில் இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் 2 படுகாயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்களில் ஏற்கனவே 3 பருத்தித்துறை போலீசில் சரணடைந்த நிலையில் அவர்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் எஞ்சிய 4 நேற்று புதன்கிழமை பருத்தித்துறை போலீசில் சரணடைந்துள்ளனர். அவர்கள் இன்று வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். யாழ் மாநகர சபையின் செயற்பாட்டை கண்டித்து யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். குறித்த போராட்டம் இன்றைய தினம் வியாபாரிகளின் கடைத்தொகுதியின் மொன்றலில் இடம்பெற்றுள்ளது. தங்களது கடைகளுக்கு முன்னால் அளவிடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதனால் வியாபாரிகள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் குறித்த வியாபாரிகள் இந்த மனிதாபிமானமற்ற செயற்பாட்டால் தமது குடும்ப வருமானம் முழுமையாக மாநகர சபையினரால் பறிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இதே நேரம் வாழ்வாதாரத்தினை அடிப்படையாக கொண்டு கடைகளை அமைத்து ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகவே கைது செய்து முன்னிலைப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுவதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டயானா கமகே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து முன்னிலையானதைத் தொடர்ந்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை மீளப்பெற உத்தரவிட்டது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகவே உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லெக்மாலி இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களை மீறியமை குறித்தும் இவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் செல்லுபடியாகும் விசா இல்லாமல் தங்கியிருப்பது மற்றும் குடிவரவு மற்றும் குடியேற்ற அதிகாரிகளுக்கு தவறான அறிக்கைகளை வழங்குவது உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் டயானா கமகேவுக்கு எதிராக 7 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சகல பிரதேச சபைகள் ஊடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்துக்கு விண்ணப்பிப்பதற்கும் விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் பிரதமருடனான கேள்வி நேரத்தின் போது ஆளுந்தரப்பின் உறுப்பினர் DK ஜெயசுந்தரம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே பிரதமர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் பதிலளித்ததாவது, ஜனாதிபதி நிதியத்தின் சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதற்கு அமைய சகல பிரதேச சபைகள் ஊடாக நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு நிகழ்நிலை முறைமை ஊடாக விண்ணப்பம் செய்வதற்கும் பிரதேச சபைகள் ஊடாக நிவாரண நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு புதிய கணனி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசு உத்தியோகர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். ஏழ்மை ஒழிப்பு, கல்வி மற்றும் மத மேம்பாடு மற்றும் நாட்டுக்கு சேவையாற்றிய தரப்பினருக்கு நிவாரணம் அளித்தல் மற்றும் நலன்புரி சேவைகளுக்காக ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது. 19
1978 ஆண்டு 7ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் நிதியத்தின் தலைவராக ஜனாதிபதியின் நிர்வாக சபையின் உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றனர். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது. ஆனால் கடந்த கால அரசாங்கங்களினால் ஜனாதிபதிகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்பான அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே நிதி வழங்கப்பட்டது. நிதியம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது. இதனை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக் கொண்டவர்கள் நாட்டுக்கு சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அவர் கூறியுள்ளார். கம்பளி நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று மதியம் திருமண மண்டபம் ஒன்றிலேயே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர், போலீசார் மற்றும் பொதுமக்கள் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.